முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தம்பி இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வேனா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அவன் நல்லவன் கிடையாது, அவன் தாசி, அவன் தாசி, அவன் தேவடியா. பத்தினி தெய்வத்தை பார்த்து சொல்லலாமா பாவி? ராஜா என்ன பார்த்து தாத்தி சொல்லுங்கம்மா. என்ன பார்த்து நான் சொல்லிருப்பேன் நினைச்சு பாத்தியாப்பா? பாருங்க என்ன விட்டு காடக போனீங்கன்னா சொல்லிட்டு கைகள்லாம் சமைச்சு போட்டனே தங்க கூட வருமா? நல்ல கூட வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் இதுதான் என் தெய்வம். சாப்பிட்டுட்டு என்ன சொன்னேன்? அரண்மனையில பஞ்சல் இருக்கு, பஞ்சனை இருக்குது. என்ன பசிக்கல இந்த வெறும் சாப்பாடு போயிட்டு பாருங்க
மஞ்சள் படுக்க சொன்னேன். சொன்னேன். அண்ணி சற்று நேரம் உங்க மடி மீது படுத்து உறங்குறேன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்? பிள்ளைய நினைத்து சரி மயக்க நேரம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டான் பாரு 3 கேள்வி. என்ன கேள்வி அது? என் உயிரே போயிடுச்சியா ராஜா. ஆனாலும் நான் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். உங்க முகத்தை பார்க்காம என் உயிர் போகாதீங்க. என்ன கேட்டா அந்த படுபாவி? நம்ம அரண்மனையில கேட்டனா குதிரை இருக்குது பாரு. வெள்ள குதிரை. அந்த வெள்ள குதிரைய இப்போது யாரு சவாரி செய்வது வழங்க கேட்டான். யார் அவன் கேட்டான்? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அண்ணி எத்தனையோ பொருளை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் எந்த பொருளோட ஆசைப்பட்டது கிடையாது. அந்த வெள்ள குதிரையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால அந்த வெள்ள குதிரை மீது எடுத்து ஓட்ட போறோம்னு சொன்னாங்க. நான் உனக்காக ஆசை 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 ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கின தங்க தட்டு 916. அந்த தங்க தட்டு இப்ப யாரு சாப்பிட்டு என்ன கேட்டான்? நாட்டு மண்ண உனது அண்ணன் தான் சாப்பிட. நான் சொன்னேன். நீ சொன்ன ஏன் நீ அரண்மனையில அண்ணன் மனதா பங்கு இருக்குதா? எனக்கு பங்கு இல்லையா? ஏன் நான் சாப்பிட்டா வாங்கன்னு சொல்லுதா? நான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. அவன் ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. நான் கணவனை கணவன் புல்லால புரிச்சு காலையில நான் கிடக்கிறேன்ப்பா. அவன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா பாரு. அண்ணி அரண்மனையில பஞ்சல் இருக்குது. பஞ்சு விட்டு எனக்கா கிடைக்கும் வாங்கி கொடுத்தீங்களே. மாற்று புருப்புப்பா சொல்லி எகிருமே. அதுதான்ப்பா யாரு கேட்டா சொன்னேன். அண்ணன் கானகம் போயிட்டாரு. ஒருவேளை கானகத்துல அண்ணன் செத்துட்டாருன்னா அது பஞ்சல் நீ மந்திர படுப்ப துணியான வேலைக்கு வரட்டும். தாய்க்கு சமனா நான் நினைச்சேன்னா ஆனா அந்த நாய் இந்த படுபாவி நீ ஒரு பேச்சு, நீ ஒரு ஜெமினியாடி. ஐயோ ஐயோ அம்மா அடிடா அம்மா. ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டு ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாழ கட்டி போடுறான்ற கட்டி பிடிக்க மாட்டேன். ஆம்பளையா நீ கூடு வாயே. வலிக்கு தாண்டா அடிக்கிறதே. வலிக்குதான் எப்படி அப்புறம் இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு வேலை வேலை வந்துருச்சுங்க. அண்ணன் மனைவி பெற்றெடுத்த தாய்க்கு சமணம் சொல்வார்கள். சொல்லாதே இது முதல்
நான் என்னடா தவறு செய்த ஏதா எனக்கு நாங்க மேல தப்பு பண்ணோம். கத்துறாங்க அவங்க கத்தது நான் என்ன பண்ணுவோம் படுப்போம் அந்த குளத்தால என்ன அடிக்கிறாங்க. இறைவா என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், என் தங்கச்சியை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் அண்ணன் செய்த இறைவா இறைவா மனிதன் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான். எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான். ஓடிவிடலாம். அடவா இறைவா இறைவா அம்மா நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லையே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வேண்டுமா? என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், என்னுடைய அண்ணனை காண வேண்டும், என் தங்கையை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. செய்யாத தவறுக்காக பழி சுமத்தி என் கண்ணில் அழித்து விட்டார்களே அம்மா. இதுதான் என்னுடைய அண்ணன் தந்த பரிசு அம்மா, என் அண்ணன் தந்த பரிசு. நான் பாசத்தை தேடி வந்தேனே, என் பாசத்தை அந்த பரிசை பார்த்திருக்கா அம்மா. என் கண்கள் கூடாகிவிட்டது. நான் ஜக்கு செல்வி, நான் ஜக்கு சென்று வாழ்வேன் ஆண்டவா. ஆண்டவா, என் கண்கள் கூடாகிவிட்டது, இந்த உலகமே இருளாகிவிட்டது. நான் ஜக்கு செல்வி,
இந்த பாவியை 10 மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வமே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உடைய அன்பு மகனுக்கு இந்த நிலை வந்திருக்கும். அம்மா, அப்பா, 2 கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. ஐயோ அப்பா, 2 கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. அத கட்டையில வேக போன அப்பா நீ போன சேர பிள்ளைங்க தூக்கி போன. ஐயோ அம்மா, அப்பாவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் போலந்தா. அம்மாவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பாவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் போலந்தா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்திற்கு தந்த சோகந்தா. அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, பூவும் இல்லை, அம்மாவுக்கு பட்டும் இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூசுமங்கள் நீ இல்லாம பூத்ததில்ல. அம்மா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்க பட்டு போனவ போற போற பிள்ளைங்க தூக்கி போ. 2 கட்ட வீரல கட்டி வச்சு கட்டையில வேக போற ஊர்கோல போற தேர பிள்ளைங்க தூக்கி நாங்க போனோம். அடவா, என்னால் பசுமரிக்க முடியவில்லையே. பிடிதான தர்மம் யாருமே கிடையாதா அம்மா. நீ உடச்சி ரத்தனாலும் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சு அப்பா. நீ உடச்சி ரத்தனாலும் எல்லாம் உடம்புக்குள்ளி ஒடுங்கி போச்சப்பா. நீ உடச்சி ரத்தனாலும் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா. உடம்பு சுடுகாட்டிலத்தா இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சப்பா. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, கோபம் வந்தால் கூட எங்களையும் திட்டுனதில்ல. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, கோபம் வந்தால் கூட யாரையுமே திட்டினதில்ல. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, கோபம் வந்தால் கூட யாரையுமே திட்டினதில்ல. நீ ராஜாவாக்கமான அம்மா மடியில் மண்ணா சாஞ்சி போலும் பிள்ளைங்க தூக்கி போ.
கட்டவிரல கட்டி வச்சு நீங்க கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போன அப்பா நீ போன மூத்தேர பிள்ளைங்க நாங்க தூக்கி போ அண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டில் தலையெடுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் புதத்திலே பஞ்சமந்த சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா? ஆண்டவா என்னுடைய தாய் தந்தையை பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், என்னுடைய தங்கச்சியை பார்க்கணும். ஓடி வந்தது என் பாசம் தந்த பரிசை பார்க்கிறீர்களா? ஆணாக பிறந்த எனக்கு எந்த நிலை என்றால் பெண்ணாக பிறந்த என் தங்கி அந்த படுபாவிகள் என்ன சித்திரவதை செய்தார்களோ. எங்கா முத்தழகி நீ எங்கம்மா இருக்க? உன்னை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் அம்மா? உடைய அண்ணன் இருக்க தெரியாத குழனாகி விட்டேனே. உன்னை தேடி வருகிறம்மா, உன்னை தேடி வரம்மா தங்கச்சி. யார் பாடும் பாடை என்றாலும் தேராது நம்மை தேராது. கனவி வாழ்வாகி பாவி நினைவாகி வளர்த்தேன் உயிரை நினைவாக. தோகமெல்லாம் யார் பாடும் பாடல் என்றாலும் அன்பில் இரண்டேதி
யார் பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போனேயாக. இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? நான் யாருக்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? நில்லுங்கம்மா, நில்லுங்கம்மா. எதற்காகமா சாக பிறந்தீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவளே, சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிர் அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள்முள். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறம்மா. நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறோம். நாட்டின் இளவரசியா? உன் நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா? ஆமா, எந்த நாடு? உடைய பெயர் என்னம்மா? இதை தெரிகின்றது சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டின் இளவரசியா? என்னது, சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமா, உடைய தாய்த்தத்தின் பேர் என்னம்மா? என் தந்தை பெயரும் சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரும் சத்யாவதி. ஐயோ அம்மா, உடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அம்மா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். 2 அண்ணனா? மூத்தவன் பெயரோ மாறன், இளைவன் பெயரோ முத்து. ஐயா, உன்னுடைய பெயர் என்னம்மா? என்னுடைய பெயரோ முத்து அழகையா. முத்தழகே, உடைய சிறியான முத்து என்று கூறினாயே, அந்த முத்துவை நீ பார்த்திருக்கியம்மா? இல்லைங்க, நீ பார்த்திருக்க முடியாதும்மா. நீ சின்ன சிறு குழந்தையா இருக்கும் போதே உன்னை அனாதையாக விட்டு விட்டு அயலாடு சென்ற பாவி அம்மாவன். அம்மா, முத்தழகே, உடைய சிறிய அந்த முத்து என்று கூறினாயே, யார் தெரியுமா? யாருங்க அந்த முத்து? யார் தெரியுமா? முத்தழகே, அந்த முத்து இந்த தங்கை நான் உனக்கு இந்த கோலத்தில் நான் பார்க்க வேண்டுமா? உன்னை இந்த நிலைமையில் தான் நான் பார்க்க வேண்டுமா? என்னுடைய இருப்பார்களை விளந்து அண்ணா, இந்த கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா. உங்களுடைய இருப்பார்களை எப்படி என்ன போனது? உங்களுக்கு எப்படி என்ன இப்பேற்பட்ட நிலைமை வந்தது? என்ன நடந்தது உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. பார்க்க வேண்டும் அயலாடி சென்று பட்டல் முடிந்து நம்முடைய தாய் தந்தையை காண வேண்டும், அண்ணனை காண வேண்டும், என் அன்பு செல்லும் முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அரண்மனையில் வந்ததும் அண்ணி என்ற பெயர்ல ஒரு படுபாவை இருக்கின்றாரே, செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி 2 கண்களை மடித்து நாட்டை விட்டு துரத்து விட்டாங்கம்மா. இந்த உலகமே எனக்கு இருளாகி விட்டதம்மா. உடைய முகத்தை பார்க்க முடியாத அந்த பாவியால் உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டதா அண்ணா? அந்த சதிகார கூட்டத்தினால் தான் நான் செய்யாத தவறுக்கு என் மீது பழி சுமத்தி என்னை அடித்து என்னை சித்திரவதைகள் செய்து அண்ணா ஒரு பெண் என்று பாராமல் இந்த அரபம் காற்றுக்கு துரத்தி விட்டார்களே அண்ணா. கடைசியில் நான் இதை இப்பேற்பட்ட நிலைமையில் பார்க்க வேண்டும் அண்ணா. மலர்ந்தும் மலராத மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விடி வண்ணமே, வந்து விடுந்தும் விடியாத காலை பொழுதா நடந்த இளம் தென்றலே.
யானை படை கொண்டு தேனை பலவில் வாழ பிறந்தாய் அண்ணா புவியாள பிறந்தாய் அண்ணா தந்தை மனம் பேசுவே ஒரு தந்தை மனம் பேசுவே அன்பே ஆரிராரோ 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 தகதி அம்மா ஒரு நாட்டு இளவரசனை பார்த்தவனுக்கு திருமணம் செய்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே கடைசியில் யாரும் மற்ற பாவியாக அனாதையாக இப்படி நடு காட்டில் வந்து அலைகின்றாயே அம்மா இந்த கானகத்தில் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசி எடுக்குதும்மா தாகம் அதிகமாக இருந்ததம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்மா இந்த கானகத்தை வழியாக நடந்து வந்ததால் உங்களுக்கு பசி மயக்கமாக இருக்கின்றதா? ஆமாம்மா அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் முடிவு
ஊரு மதுரை அந்த பாட்டு மதுரை கண்டிதான செய்யலாமா மதுரை கச்சலை இருந்தாலும் என்ன உரைத்தாய் என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை சொல்லால் கூப்பிடுகிறார் என்று உரைத்தாய் அதுதான் என் நாடு நகரம் அனைத்து நான் உனக்கு எழுதி வைத்து விட்டேன். இந்த நாடு நகரம் உற்பத்தி வரவோடு அனைத்து உன் பெயரில் எழுதியிருக்கின்றேன். இந்த கச்சலை பேருமே எதிர்த்து நிச்சயமாக சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் என் நாட்டுக்கு நான் தான் மன்னன். நான் மன்னன். இருங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நாடு நகரம் உற்பத்தி வரவோடு இந்த கச்சலை பேர் எழுதுவதற்கு முன்பாக இந்த நாட்டுக்கு நான் மன்னன். நீதான் மன்னன். நீ மகாராணி. எப்பொழுது எழுதி வைத்தாயோ அப்பொழுது இருந்து நான் தான் என் நாட்டு மகாராணி. நான் என் நாட்டு மன்னன். யார் சொன்னது? நான் தான். நான் சொன்னேன். போதும் நிறுத்துங்க. ஏய், போதும் நிறுத்துறா. போதும் நிறுத்துடா. ஆமா. என்னடி மாமா பாத்து? மாமாவா? அதெல்லாம் அப்போ. எப்போ? இப்ப நான் யாரு? என்கிட்ட சொல்ல அப்படி பேசுறே. Don't touch me. Touch me. ஏன்? தொடக்கூடாது. எதற்காக? நான் யாரு? என்னுடைய மனைவி. யார் சொன்னது? நான் சொல்றேன். எதை வச்சு சொல்றேன்? தாலி கிட்ட இருக்கிறேன். இந்த தாலிக்கு இது போற ஐயோ 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 இந்த பொம்பளைங்க நான் எப்படிதான் கட்டின்னு வாயிறாங்க கேட்டான். ஏய் சொல்றேன். சொல்லுமா. இந்த தாலிக்கு தொட்டு பேசுற நல்லா வச்சுக்காத. இந்த தாலிக்கு இது பாரு, இது நின்னா குத்துது, உட்கார்ந்தா குத்துது, படித்தா குத்துது, எழுந்திரிச்சா குத்துது, குத்தினே இது தாலி. அந்த தாலி கொண்டு தான் கட்டத்தேன். எடுத்து போடா. வேணாம். அது மட்டும் கிடைக்காது. ஏன் தெரியுமா சொல்றாங்க? எதற்காக? கோடி கோடியா கொட்டி ஒரு படம் எடுக்கிறாங்க. மிஞ்சி போனா அந்த படம் 100 நாள் ஓடுது தியேட்டர்ல. 100 நாள்ல 150 நாள் ஓடும். கேஷ் தேஞ்சு போனா ஓடாது. நேரத்துல மாத்திடுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் கேஷ் தேஞ்சு போச்சு. இப்ப நான் வேற ஆளை பாத்துட்டு இருந்தா புது கேஷ் யார் சொல்லுங்க. முதல்ல 1500 ரூபாய் நானே போட்டு பார்க்கல. அடிக்கிறியாமா? போடுறா போடு. அடிப்போம். போடுறா போடு. அவனை வச்சுக்கிறியா? தெரியும். முன்னாடியே தெரியும். நான் சொன்னாங்க போய் தெரியாதா? அவர் நித்யானந்தா சாமியார். நான்
வேண்டும். வந்து பார். எங்கே? திருவண்ணாமலையில் ஆபாச படங்கள். அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் உனக்கு பொண்டாட்டி கிடையாது. ஐயோ! என் முகத்தை உனக்கு பார்க்க அப்படி முடியாது. சொல்லாதே, நான் இறந்து விடுவேன். செத்து போ. ஐயோ, நான் யாரு கோஸ்தான்? நம் இருவரும் யாரு கோஸ்தான்? யாரு? யாரு கோஸ்தா? யாரு கோஸ்தான்? சொல்லாய்ப்பா. சொல்லாதா? அது உங்களுக்கு நீ எடுக்கலாமா நீ? ஆமாமா, பணம் கட்டி வைத்திருக்கலாம். பணம் கட்டி வைத்திருக்கலாம். ஆம்பளை யாருக்கு பொம்பளை யாருன்னு தெரியாது. அதுவும் கிடையாது. என்னை நீ அடிக்கத்தக்கா? என்னை அடிக்கலாமா நீ, ஆண்டி? சகில ஆண்டி மழமழன்னு அம்மா. ஏய், ஐயோ, ஐயோ, எனக்கு வாங்க. ஐயோ, அடிப்பாவி. என்ன தாத்தாவை கட்டிப்பிடிக்கிறான்? நீதான்? பேச்சுதானே? இவளா என் பேத்தி? இவள் தான் எனது அந்தரங்க காதலி. அப்படி இருந்தா உன் தந்தை கிடையாதா? என் தங்கை கிடையாது. தந்தை இல்லையா? அடிப்பாவி. நான் எப்படி அழகாக இருக்கின்றேன்? இந்த காட்டு பண்ணையா உன் கருமை? காட்டு பண்ணி காட்டு பண்ணி மாபெரும் சபையில அவர் கரத்தால் அனைவரும் முன்பாக மணிமுடி சுட்ட சமயத்தில் என்னை பார்த்து உன் தங்கை என்னடா சொன்னா? அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாயே. தங்கையை அடக்கி இருக்க விட்டே. இனிமே வேலைக்கார பையன் நாட்டுக்கு நான் தான் பண்ண இனிமே கொண்டு ஆகையால் அவர் அந்தரங்க காதலி நாட்டை கெடுக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு கூட்டி கொடுத்தார். அதற்கு நான் டாபர் மாமா. அப்படி என்றால் என் தங்கை தவறு. அவன் நல்லவன். உத்தமி அவன் பத்திரிடாம கத்திரி படம் தப்பிட்டா. இதையெல்லாம் நான் செய்த சூழ்ச்சி இது. என் தம்மையும் தவறு. உன்னை நல்லவன் தான். அடி ராசக்காரி, அடி பனங்காப்பள்ளி, ஏய். அடி கோலக்காளி, தெரியா? அடி பாவி. ராஜா! ஆமாங்க, காலியாக்குது. நீ ஒரே ஏய், பேசுவதற்கு நேரம் கிடையாது. நாட்டை விட்டு ஓடிவிடு நீ. அரசாங்க ஆடு அகற்றி விடு. ஓடியா ஓடியா ஓடிவிடு நீ. இதுக்கப்புறம் உனக்கு நேரம் கிடைக்காது. ஐயோ, உன்னை பார்த்தா. ஐயோ, ஐயோ. யா, இதெல்லாம் கட்டிப்பிடிக்காத. இதை பார்த்தா இவன் சாகலை. இவன் சாக வேண்டும் இவன். ஏய், கைப்பையில போய் காதலிச்சேன், நீ பாவி. அடி பாவி. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷயத்தை நம்பலாம். ஆனால் சேல்வி படித்த பெண்களை நம்பாதீர்கள் என்று உரைத்தார்கள். உன்னை நம்பி நான் கெட்டு விட்டேன் அடி பாவி. கேவல மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. என்னால் என் தம்பி என் தங்கையும் நான் பிரித்து விட்டேன். இனிமேல் அவர்கள் என்னால் பார்க்க முடியாதடி பாவி. நாடு நகரம் அனைத்து நான் உனக்கு எழுதி வேண்டும் என்றால் அவன் ஒரு ரூமில் இருக்கட்டும். நான் ஒரு ரூமில் ஓடிவிடு. உயிர் மீது ஆசை இருந்தால் இனி முதல் கூட பேசக்கூடாது. படா படா வாடா. ஓடிவிடு. அப்படி என்றால் இனிமேல் உன்னை பார்க்க முடியாதா? அடி பனகாப்பள்ளி, போண்டா. அடி தமிழான அது மட்டும் கிடையாது. நாடு நகர உப்பு சட்டி வரவோடு இந்த கட்சியில எழுதி விட்டேன். நாடு நகரம் அத்தனை உனது பேருக்கு எழுதி விட்டாயா? ஆமா, இது என்ன சந்தேகம்? எனது பேருக்கு தானே எழுத சொன்ன. என் பேர்ல இருந்தா பத்திரத்தை மாற்றி எனது பேருக்கு எழுதி விடு. இந்த நாடு நகரம் என் பேர்ல இருந்தானே. திருக்காலம் இந்த நாடு எனது பேருக்கு எழுதி விடு. அவ்வளவுதானே. டேய், வாடா. என் செல்லம். பாருடா, நாட்டு நாட்டை நீனு சொல்றான். மா இந்த நாட்டு இந்த நாட்டை அடைய வேண்டும் முன்னாடி கவுடி அப்படி ஒட்டுறது மாதிரி நடிக்கிற அப்படி வா. வலிக்குதுடா சத்தியம். அவா உனிக்கு அப்படி எப்படி வலிக்கும்? இந்த கொஞ்ச நேரப்பா ஏமா போன் பண்ணிட்டாரு. இந்த நாட்டுக்காக இந்நாட்டு இளவரசருக்கு உனக்கு கூட்டி கொடுத்தாரு. அது மட்டுமா?
அது மட்டுமாடா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடு நம்ம பேர்ல எழுதுனா முந்தானி கஷ்டம் முந்தானி கூட பிள்ளை எவ்வளோ பண்ண அப்போ கூட வயிறு காத்து முடிஞ்சாரு தாத்தே எல்லாரையும் கவனிக்கிறேன். முதல்ல 1050 ரூபாய் கட்டணும். என்னை எப்படி கவனிப்பேன்? ஜாபர் மாமாவை இருந்தா ராஜா மானே தேனே கட்டிப்பிடி மாமே தூள தொட்டுக்கடி சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனே வந்த சுமையை தாங்கி தாங்கி பாடலானே ஒரு நாட்டு இளவரசனாக பிறந்து என்னுடைய அண்ணன் தந்த பரிசு இதுதான் ஐயா. வாழ்க்கை வரலாறு ஐயா. சத்தியபுரி நாட்டு இளவரசராக பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் இப்பாற்பட்ட நிலைமை உண்மைதான் ஐயா. உங்கள் கதையை கேட்ட பிறகு என் தொண்டையே அடைக்கிறது ஐயா. என் தங்கச்சி ஆளாத பட்டுபாவி யார் என்று கேட்டு தெரியுமா? அந்த காலன் கரிகாலன்.
கரிகாலனா உன்னால் பார்வையை பார்க்க முடியாது. முடியலையா? பவுடர் போட்டாலும் போடனாலும் அவன் கருப்பாத்தாங்க இருப்பான். அதனால தான் அந்த கதையில அவன் கரிகாலன். அந்த படுவாய் எங்க இருக்கா? அந்த படுவாய் எங்க இருக்கா? நான் இல்ல. தகவலுடைய கற்பை கடத்தவரையே என்னடா தவறிக்க ஐயா, வாழ வழியில்லாமல் பலநாட்டிலே பிறந்தேன். தாயகம் ஓடி வந்தேன். கொலை கொள்ளை கற்பழிப்பு இதிலே கை தேர்ந்தவராது வாழ்த்து வந்தேன் ஐயா. உங்களுடைய அரச குடும்ப வாழ்க்கையை கட்ட பிறகு உங்களுடைய மனம் தெரிந்து விட்டேன் ஐயா. உங்களுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கின்றேன் ஐயா. இந்த கதையை தங்கையை கற்பழிக்கப்படுதாயா வந்த படுவா